கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு காலத்திலே மிகவும் ஏழ்மையிலும் அருமையிலும் நெருக்கத்திலும் பிரச்சனை இருந்தபோது பல பாடுகள் வழியாக கஷ்டப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக ஜெப வீரனாக இருந்தேன். எவ்வளோ ஜெபம், எனக்கு 2 முழங்கால்களும் காய்ச்சி அப்படி பொறுக்கு விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அறியாதபடியினாலே, எப்படி அதை சுதந்திரிப்பது தெரியாதபடினாலே பலவிதமான குறைவுகளிலும் தாழ்ச்சியும் இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விளங்கும் போது, இந்த வேதத்துக்கிற ஆசீர்வாதங்களை பற்றிய தேவனை பற்றிய அறிவு விளங்கும் போது வாழ்க்கை பொற்காலமாய் மாறியது. கர்த்தருடைய நாமம். அதனால்தான் நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாய் தொடர்ந்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை நான் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிறாவை தர வேண்டும். நீர் எங்களை அழைத்ததுனாலே எங்களுக்கு உண்டாய்க்கு நம்பிக்கை, அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரகாசல மனக்கண்கள். ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு பிரகாச மனக்கண்கள் போதாது. இன்னும் அதிகமாய் பிரகாசம் வேண்டும். அந்த நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்புகள் போல பிரகாசமாகணும். அந்த நாளுக்கு நாள் அந்த வெளிச்சம் வசனத்தை தேவாவியோடு உறவாட தேவனோடு நெருங்க அந்த வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் கொடுக்கிறது. அந்த பிரகாசம் வர அதனாலே அந்த பிரகாசம் நம்ம அந்த வெளியில் தெரிகிறது. அது நம்முடைய வீட்டிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, எல்லா விதத்திலேயும் அந்த பிரகாசம் தெரிகிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் தொடர்ந்து நேற்று விட்டிலிருந்து நாம் பார்ப்போம். ரோமர் 4:13 ஆபிரகாம் பற்றி பேசி வருகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் எப்படி நீதியானான்? அந்த நீதியினால் கிடைக்கிற ஆசீர்வாதம். நீங்கள் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு, அதாவது பிதாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு விசுவாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எண்ணில்லாத ஆசீர்வாதம். இது குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, ரோமர் 4:13 என்ன வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம்? அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்போ விசுவாசத்தினால் வருகிற ஒரு நீதி. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவ்வளவுதான். ஆகையினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். அவனுடைய வாழ்க்கையில குறை இருந்த போதிலும் அந்த குறைவை நிறைவாக்கினான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, அதுக்கு பின்பு பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் பின்பு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு நீதிக்கு பலவிதமான பலிகள், பலவிதமான சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பின்பு யோவான் சாலங்கால வரைக்குத்தான் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் என்று அவரே சொல்லுகிறார். இயேசு வந்த பின்பு இப்பொழுது நீதிக்கு நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் பிரசங்கிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். அதாவது அவரால் அன்றி வேறு ஒருவரால் நீதி இல்லை. அதான் அர்த்தம். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, சுகம் ரட்சிப்பு, விருத்தி ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது. அருமையானவர்களே, ரட்சிப்பு என்ற பேக்கேஜிலே எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி கிடக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்போ இதை அறிகின்ற பொழுது, அறிந்து நம்முடைய மனதை மாற்றுகின்ற பொழுது, இந்த வேத வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை மாற்றுகின்ற பொழுது எல்லா ஆசீர்வாதம் சொந்தமாகிறது. எல்லாவற்றுக்கும் பிரச்சனை மனது தான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். கொரிந்தியருக்கு எழுதுகின்ற போது அவர் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆகிலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து, வேத வசனத்தை பற்றிய உண்மையிலிருந்து, அதான் அர்த்தம், விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். 11:2 வாசிக்கிறோம். அப்போ வேத வசனத்தை பற்றிய உண்மை. அப்போ வசனம் ஒன்று சொல்லுது, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள், உலகப்புறம் தகவல்கள், நம்முடைய மாம்சிய தகவல்கள், நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட தகவல்கள் வேறு ஒன்று சொல்லுகிறது. அந்த தகவல்கள் வசனத்துக்கு புறம்பாய் இருக்குமானால், அருமையானவர்களே, அந்த தகவல்களை தள்ளிவிட்டு வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். என்றால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் செழிப்பான். சரி, இப்போ உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் அவருக்காக இருக்கட்டும், அவர் சந்ததியாகிய யூதர்களுக்காக இருக்கட்டும், அது எப்படி வருகிறதா? நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கல, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று சொல்கிறார். சரி, 14 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 4:14 நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால், அதாவது அந்த ஆசீர்வாதங்கள், உலகத்தை சுதந்திரிக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு சொந்தமானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தமும் பொய்யாயிடும். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது வாக்குத்தத்தம் பண்ணினார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என சொன்னான். அப்படியானால் அதுக்கு அவர் சொல்லுகிறார் பாருங்க,
இந்த ஆபிரகாமுக்கு இன்னொரு காரியம் கூட சொல்றாரு. பவுல் 2 காரியத்தை சாடுகிறார். ஒன்று, ஆபிரகாமுக்கோ அவர் சந்ததிக்கோ இந்த உலகத்தை சுதந்திரிப்பான். அப்ப நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உலகத்தை சுதந்திரிக்கலாம். நீதிமான்கள் உலகத்தை சுதந்திரிப்பார்கள். சங்கீதம் 37 படிச்சு பாருங்க, பல இடங்கள் இருக்குது. பூமியை சொந்தமாக்குவாங்க, சொத்துக்களை வாங்குவாங்க, சொத்துக்களை வாங்குவாங்க, சொத்துக்களை வாங்குவாங்க. நான் முன்னால இந்த சத்தியம் தெரியாத போது நான் அப்படிதான் நினைச்சேன். நான் ஒன்றும் இல்லை. ஆனால் விளங்கிட்ட பிறகு சொத்துக்களை வாங்க ஆரம்பிக்கிறோம், வாங்கி கொண்டு இருக்கிறோம், வாங்க வேண்டும். அதுக்கு சம்பாதிக்க ஞானத்தை கொடுக்கிறார், திறமையை கொடுக்கிறார். திறமை இல்லாத திறமை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாத சத்துவத்தை கொடுக்கிறார். என்றால் அவர் தான் ஞானம். அவர் ஒரு ஐடியா கொடுத்தா போதும். ஒரே ஒரு ஐடியா உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தால் போதும். எத்தனையோ அற்புதங்கள். அருமையானவர்களே, அவர் ஐடியாக்களின் தேவன். அதான் அவரே சொல்றாரு, ஆலோசனையின் கர்த்தர். ஏசாயா சொன்னார் இல்லையா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் நமக்கு? அது நம்ம இப்படி சொல்லலாமே, எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆனா ஏசாயா சொல்றாரு அவருக்கு கொடுத்தாருன்னு சொன்னா அவருக்கு கிடைக்கல. இயேசு பிறக்கிறதுக்கு 500 வருடங்களுக்கு முன்னால பேசுகிறார். நம்ம கொடுத்தார், கிடைக்கல. அவருக்கு கிடைக்காதவருக்கு கிடைச்சது போல பேசினா. நாம் கொடுத்து வைத்தவர்கள். நாம் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த இயேசு நமக்குள்ள வாழ்கிறார். அவருடைய நாம அதிசயமானவர். என்ன அர்த்தம்? நமக்கு தேவன் கொடுத்த இந்த இயேசு அதிசயமானவர். அப்படி வாழ்க்கையில அதிசயம்னா அதை விசுவாசிக்கணும். அது நீதிமான் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த நீதிமான் கிடைக்கிற ஆசையும் அவர் அதிசயமானவர். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை விளங்க இந்த வசனத்தை புரிய உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் சம்பவிக்கிறது. வியாபாரத்திலே அதிசயங்கள் சம்பவிக்குது. இப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அதிசயங்கள் சம்பவிக்குது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி திருந்திட்டானே, எவ்வளவு மோசமா இருந்தானே, இப்படி நல்லவனம் ஆயிட்டானே. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மாற்றம். வசனத்தை அறிய கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ரட்சிக்கப்படும் போது ஓரளவு ஒரு நிலை. ஆனால் வசனத்தை அறிய ஒரு மேலுக்கு மேலும் விடுதலை உண்டாகிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆபிரகாமுடைய காரியங்களை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு 2 விதமான காரியத்தை பேசுகிறார். ஒன்று, ஆபிரகாம் அவனுக்கு ஒரு விருத்தசனம் சொல்லப்பட்டது. அந்த 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது அவனுக்கு, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது. அதாவது ஒரு பாக்கியத்தை பற்றி பேசுகிறார். விசுவாசனம் வரக்கூடிய ஒரு பாக்கியம். நீ எந்த விதமான கிரியை செய்யாமல் வரக்கூடிய ஒரு பாக்கியம். 4ஆம் அதிகாரம் முழுவதையும் பொறுமையாக வாசியுங்கள், வாசித்து பாருங்கள். 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமா, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமா? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதா, இல்ல விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதா? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. அதாவது என்ன பிரச்சனை? சில ஜனங்கள் 2 காரியத்தையும் என்ன பாராட்டுவாங்க. ஒன்று விருத்த சேதனம், இன்னொன்று மோசை நியாயப்பிரமாணம். இது 2ஐயும் பவுல் இல்லைங்கிறார். ஆபிரகாமுக்கு எப்படி அந்த நீதியாக எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் பண்ணாலும் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதா, அவன் கிரியை செஞ்சாலும் ஆசீர்வாதம் கிடைச்சதா, இல்லை அவன் தேவனுடைய வார்த்தை விசுவாசனா அதிசயம் கிடைச்சதா? அவன் ஏதோ கிரியை செஞ்சு தான் இப்படியெல்லாம் ஆண்டுக்கா வாழ்ந்தேன், ஆண்டு சொன்னபடி விருத்தசேதனம் பண்ணேன், அப்படி பண்ண இப்படி பண்ண, அதனால கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சாலும் சொல்ல போறானா? இல்லை நான் கர்த்தரை நான் விசுவாசித்தேன், அவர் சொன்னார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், அவருடைய வார்த்தையை நம்பினேன், நான் எதையும் செய்யாம அவர் எனக்கு இலவசமா கொடுத்தாருன்னு அவன் சொல்ல போறாரா? அதான் சொல்றாரு. இல்லை, விருத்த சேதனம் பண்ணும்போது இல்லை, அதுக்கு பண்ணதுக்கு முன்னாலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்துட்டாருங்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானா இங்க சொல்ல வந்தது என்ன? நாம் ஆண்டோடைய அழைப்பை ஏற்று தேவனுடைய பிள்ளையாகும் போது எந்த விதமான கிரியை இல்லாமல், அதாவது யூதர்கள் மேனே பாராட்டுகிறார்கள், விருத்த சேதனம் பண்ணணும். ஏன்னா ஆண்டு ஆதியாகம புஸ்தகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னார் ஒரு கட்டளை பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி 17:9 இப்பொழுது நீயும் உனக்கு பின்வரும் தலைமுறையாவரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். என்ன கை கொள்ளணும்? எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்தசேதனம் பண்ண வேண்டும். உங்கள் நுனித்தொழில் மாம்சத்தை விருத்தசேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கு உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். உங்களில் தலைமுறையாக, நல்லா விளங்கிக்காங்க, தலைமுறையாக
பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்து கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்து கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அதாவது ஒரு மாறாத பிரமாணம், தலைமுறையாக கட்டளை. அதை பாருங்க, இயேசு அதை மாத்தினார். ஆபிரகாமுக்கு அருமையானவர்களே, இன்னும் சொல்லக்கூடிய சத்தியங்கள் நிறைய இருக்கிறது. சில காரியங்களை நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மெதுவாக சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த மாபெரும் கட்டளை, தலைமுறையாக கொடுத்த ஒரு கட்டளை என்ன? விருத்த சேதனம் பண்ணணும். ஆனா அதே அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இயேசு இலவசமா நீதிமான் ஆக்கப்படுவீங்க, விருத்த சேதனம் பண்ணுவதனாலேயோ அல்லது அதற்கு பின்பு மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், அந்த வேதர்களுடைய ஊதர்களுடைய வேதபாரர்கள் பரிசேயர்கள் குருக்கள் இவர்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த வேத பிரமாணத்தை இப்படி வாழ்வதனாலே நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அதைத்தான் சொல்ல வருகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் மீண்டும் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் விருத்த சேதமில்லாத காலத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். நல்ல கவனிங்க, மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே, என்ன விசுவாசம்? தேவனை விசுவாசித்தான் அவன் நீதி எண்ணப்பட்டது. விசுவாசத்தினாலே அடைந்த ஒரு நீதியை பெற்றிருக்கிறான். அதுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை தேவன் செஞ்சார். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். என்ன? அப்போ விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஒரு அடிச்சுவடு, விசுவாசித்தான் நீதிமான் ஆகிறோம். ஆனால் பிரமாணம் என்ன சொல்லுது? இல்லை, பிரமாணத்தை இப்படி வாழ்ந்தா தான் நீதி, வாழலைன்னா அநீதி. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? இவர் அந்த கொள்கையில் உள்ளவர். தேவன் சொன்ன பிறகு என்னை பற்றி விசுவாசத்தினால பாவ மன்னிப்பு நீதிங்கிறார். அப்போ விசுவாசனால நீதி கிடைச்சுன்னா நீதிமான் கூட ஆசீர்வாதம் வந்துடணும். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிரமாணத்தை வச்சுட்டு வாழ்ந்தா தான் ஆசீர்வாதம், இப்படி செஞ்சா தான் ஆசீர்வாதம், இந்த வாக்கு தத்தமா இதுபடி வாழ்ந்தா அவனுக்கு ஆசீர்வாதம், வாழலாம் அவனுக்கு கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்ன நடக்குது? வாழ்ந்தியா வாழதான் கேட்கறது இல்லை. இயேசு விசுவாசித்தா நீதி வந்துருச்சு. நீதிமானுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுனால இலவசமா வருது. அப்படியானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க என்ன ஒரு முக்கியமான காரியம்? இலவசமா வருகிறது. ஆனா பாவம் செய்யும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்குற, அவ்வளவுதான். அப்போ இலவசமா பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதுக்கு தேவனையே சார்ந்து வாழ்கிறோம். அதான் சத்தியம். ஒரு வேளை குறை வந்து அறிக்கை பண்ணி ஆண்டவரே மன்னிச்சிடார். இப்போ நான் என்ன பண்றோம்? நான் பெற்ற இந்த இலவசமான பரிசுத்தத்தை, நீதியை நான் தொடர்ந்து தேவனுடைய உதவியை கொண்டு, பரிசுத்தாவின் அபிஷேக வல்லமையை கொண்டு நான் தக்க வைக்கிறேன். அதுக்கு தான் வெளிப்படுத்தல ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அதை எப்படி தக்க வைக்கிறோம், எப்படி அதை செய்கிறோம், அதோடைய நாமும் மையப்படுவதாக. இங்கே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. 9ஆம் வசனம். உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சிற்பம் தள்ளப்பட்டது, பூமியிலே இந்த மின்னல் போல விழுந்தான்னு சொன்னார் ஆண்டவர். அது சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அது தள்ளப்பட்டார்கள். 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகி இருக்கிறது. இரவும் பகலும். பிசாசு வேலை பாருங்க, அவன் தூங்குறது இல்லை. இரவும் பகலும், தேவனும் தூங்குறது இல்லை, பேயும் தூங்குறது இல்லை. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அதாவது ஒரு மனுஷன் பாவம் பண்ணும்போது தேவன் பாரு ஆண்டவரே, பாரு ஆண்டவரே, பாருங்க உங்க பிள்ளைன்னு சொல்லல, நீதிமான் சொல்லல, பரிசுத்தவான் சொல்லிட்டே இருக்கிறான். செய்யறத பத்தியலா, செய்யறதான் அட்டுழியம், பாத்தீரா சரிப்பா, அவங்க ரத்தம் சிந்தனை, பிதாவே மன்னியும். பாவம் பண்ணோடனே இயேசு ஜெபிக்கிறாராம். யோவான்ல வாசிக்கிறோம், ஒரு பாவம் ஜீவானா பிதாடு பருந்து, ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டு மன்னிச்சிருக்க ஆண்டவரே, அந்த ரத்தம் பேசிக்கிட்டு இருக்கிறான். எதிர விசுவாசிக்கிறீங்க. ஆனால் பிசாசு பண்ண தூங்குறதே கிடையாது. இரவும் போல் முடிச்சுட்டு பாருங்க, உங்க பிள்ளைங்கிற நீதிமாங்கிறான், செய்யலாம் பத்தியில அநீதி, அட்டூழியம். பரிசுத்தம் வாங்குறான், செய்யலாம் பத்தியா பாவம். அதற்கு சோத்திரம், அது அவனுடைய வேலை. ஆனால் பரவாயில்ல, சத்தியத்தை விளங்கிட்டீங்கன்னா உங்களை ஆசீர்வாதத்தை தக்க வைக்கலாம். ஒரு குறையில்லா வைக்க. அநேக விளங்காதபடினாலே அநேக பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள். அருமையானவர்களே, என்ன பாருங்க, இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறானா. இப்போ என்ன பண்றாங்க? 11ஆம் வசனத்துல, மரணம் நேரிடுறதா இருந்தாலும்
அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பரலோகமே கலிகூறு. ஹல்லேலூயா. ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால். இப்ப நீதிமான் நம்ம தக்க வைக்கிறோம். எப்படி? நான் நீதிமான். அதுக்கு முன்னாடி அநீதி வரும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம். பிசாசு தவறான எண்ணங்களை கொடுக்கும் போது அதை ஜெயிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெயித்தார்கள். அப்ப நாம் எல்லா தோல்விகளை ஜெயிக்கிறோம். என் வாழ்க்கையில் பிரச்சனை காரணம் பாவம். அவன் நான் ஆசீர்வாதத்தை 1 பேதுரு 3:9 படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒரு குறைவில்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் நன்றாக இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம். அதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். அதான் அவர் சொன்னா, தீமைக்கு தீமை பண்ணாத, உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாத. ஏன்னா நீ வித்தியாசமான ஆளு, அவங்களோட மாதிரி செய்யாத. நீ உலகத்தான் அல்ல, நீ தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவன், நீ தேவனுடைய பிள்ளை. நீ ஆசீர்வாதத்தை நோக்கி அழைக்கப்பட்டிருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ நம்ம நீதிமானா இருக்கிறோம். அப்போ நீதிமானாக நம்ம அந்த நீதியை தக்க வைக்கிறோம், ஜெயிக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ரோம 4ஆம் அதிகாரத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளியானால் 4:14 விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தம் ஆமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் என்ன செய்தான்? கோபாக்கினை உண்டாக்குகிறதான். நியாயப்பிரமாணம் இல்லாட்டா மீறுதலும் இல்லை. ஆகலால் சுதந்திரமானது. சுதந்திரம்னா சொத்துக்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஐஸ்வர்யம். நீங்க பிள்ளைகளெல்லாம் சுதந்திரவாளி சொன்னேன் இல்லையா? சுதந்திரவாளினா சொத்துக்கு பங்காளி. என் பையன் எனக்கு சுதந்திரவாளி. சுதந்திரவாளினா நான் சம்பாதிச்சு அத்தனை சொத்துக்கும் பங்காளி. எனக்கு என்னெல்லாம் உண்டோ, எனக்கு எதுவெல்லாம் சொந்தமோ, எனக்கு என்னெல்லாம் சட்டப்படி எனக்கு இருக்கிறதோ, எனக்கு சொந்தமெல்லாம் எதெல்லாம் முதை அவன் சட்டப்படி அவனுக்கு சொந்தமாகிறது. அப்போ தேவனுக்கு என்னெல்லாம் உண்டோ, தேவனுடைய என்னெல்லாம் உண்டோ, நன்மை, சுகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அத்தனையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே சுதந்திரவாளி. இயேசுக்கு சொந்தமான அது எனக்கு சொந்தம். எத்தனை வாசிக்கிறீங்க? அதான் சுதந்திரவாளி. அருமையானவர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம்? அப்போ சுதந்திரமானது ரோமன் 4:16 சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசம் வருகிறது. அப்போ பிரமாணத்தினால வரல, அது கிரியையினால வரல, அது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படி. அப்போ கிருபையினால் தான் உண்டாகுது. அது அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்றோம்? ஃபெய்த்தில் பெற்றுக்கொள்றோம். அல்லேலூயா. அப்போ தேவன் கிருபையை கொடுக்கிறார். கிருபை என்றாலே தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு இலவசமாக கொடுக்கிறது. கிருபை இருக்கிறது. அந்த கிருபை எப்படி எடுக்கிறோம்? விசுவாசத்தினால் இழுத்து கொள்கிறோம். அந்த கிருபை வேலை செய்யணும்னா ஃபெய்த். அதான் கிருபை பெற்றவளை வாழ்க. நீங்க வாழணுமா? விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தா மகிமை காண்பா. அவ்வளவுதான். இவ என்ன பத்தில? அப்போ விசுவாசத்தினால வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவளாகி சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவளான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. எல்லாருக்கும். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க அல்ல, அல்லது விருத்தசனத்துக்கு உட்பட்டவர் அல்ல. விசுவாசத்தை நீ புறஜாதியால் வந்திருக்கிற விசுவாசித்தா எங்களுக்கும் உண்டு. எல்லாருக்கும் அது உண்டு. அதான் இலவசம். அதனால தான் சொன்னேன், தேவன் கொடுக்க அத்தனை ஆசீர்வாதம் இலவசம். ரட்சிப்பு அதுக்கு ஒரு கிரையம் கொடுத்துக்கிறார், நமக்கு இலவசம். அதுக்கு நான் எத்தனையோ பாடுபட்டிருக்கிறார். ரட்சிப்பு இலவசம், சுகம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், ஐஸ்வர்யம் இலவசம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இலவசம், வெற்றி வாழ்க்கை இலவசம், சகல நன்மைகளும் இலவசம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றபடினாலே ஐஸ்வர்யம் இலவசம். ஐஸ்வர்யத்தை பெற்றபடினாலே தேவனுடைய வார்த்தை விளங்க விளங்க நாம் தகப்பனுடைய வேலையை செய்கிறோம். ஐஸ்வர்யம் எதற்காக கொடுக்கிறார்? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஐஸ்வர்யத்தை கூட தான் ஆத்மாக்களை சம்பாதிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகையினால சொல்ல எனக்கு போதும். நோ, உங்களுக்கு போதும். தேவனோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு போதாது. ஆகையினால உங்களுக்காக நீங்க சம்பாதிக்காட்டா கூட தேவனோட ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்க சம்பாதிக்கணும். ஆண்டவரே போதும் என்ற மனம், எஸ் உங்களுக்கு போதலாம், ஆனா தேவனோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு போதாது. எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு பெரிய பிரச்சனை பணம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஐஸ்வர்யம் சம்பாதித்து ஆத்மாவை சம்பாதிக்க வேணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீதிமான குறித்து நம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். சரி அருமையானவர்களே, ரோமர் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நான் என்னத்தை சொல்றது? எப்படி இருக்கு பாருங்க. நீதியை தேடாத புறஜாதியா நீதியை அடைந்தார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியம் சொல்லிட்டு வர்றார். என்ன சொல்றாரு? யூதர்களையும் புறஜாதியும் கம்பேர் பண்ணி, நியாயப்பிரமாணத்திலும் கம்பேர் பண்ணி பேசிட்டே வர்றாரு. இப்ப என்ன சொல்லிட்டு வர்றாரு? 30ஆம் வசனத்துல இப்படியெல்லாம் இருக்கிறபடியால. அப்போ எப்படி இருக்க? மேல இருந்து படிக்கணும். மேல இருந்து படிச்சா அதெல்லாம் விளங்கும். பொறுமையா படிங்க. இப்படி இருக்க நான் என்னத்தை சொல்றது? நம்ம என்னத்தை சொல்றது? எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? ஒரு பெரிய அதிசயம் என்ன சொல்றாரு? நீதியை தேடாத புறஜாதியார். அவன் நீதியை தேடவே இல்லை. அதுக்காக எந்த பிரயாசமும் இல்லை. அவன் யூதனை போல அவன் வந்து வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கல. அவன் எதுவுமே சீரகத்திலையும் எதுவுமே பண்ணல. அவன் உட்காந்து பலிகளை செலுத்தல, ஆடு வெட்டல, மாடு வெட்டல, ஒன்றும் பண்ணல.
அவன் இயேசு விசுவாசித்தான். அதான் பேசுறாரு, நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது எப்படி அடைந்தார்கள்? அவர் செஞ்ச பழைய ஏற்பாட்டு மக்கள் இப்படி இல்லை. அதை எப்படி அடைஞ்சார்கள் இவர்கள்? நீதியை தேடாத புறஜாதி, நானும் நீங்களும் புறஜாதி. அப்ப நீதியை தேடாத புறஜாதி நீதியை அடைஞ்சிட்டாங்களாம். எப்படி அடைஞ்சாங்களாம்? அதை விசுவாசத்தினால வந்து படிச்சுக்கிட்டாங்களாம். இயேசு விசுவாசிச்சாங்க, அதான் இலவசம் பெற்றுக்கிட்டாங்க. இலவசமா கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நீதிமான் ஆக்கப்பட்டாலே நீதிமானுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தம். ஆமென். வேத புத்தகத்தை படிச்சு பாருங்க. 10ஆம் அதிகாரம், நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 11, 12, 14, இன்னும் சங்கீத புத்தகங்கள்ல நீதிமானுக்கு ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்குது, ஏராளம் இருக்குது, ஏராளம் இருக்கு. அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம நீதி பழைய ஏற்பாட்டு நீதி இல்லை, பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கே அந்த ஆசீர்வாதம். நம்முடைய நீதி நம்ம நீதி இல்லை, தேவ நீதி, நம்ம நீதியோட மேலான நீதி. அதை நம்ம இலவசமா பெற்றிருக்கிறோம். அப்படியானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். இது விசுவாசிகளோட தான். இதுக்கு விரோதமா நம்முடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நிராகரிக்கணும், சிந்தைகளை நிராகரிக்கணும். விடிஞ்சா, அடைஞ்சா, படுத்தா, எந்திரிச்சா, தூங்குனா நான் நீதிமான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் நீதிமான், நீதிமானுக்கு இது உண்டு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை ஆண்டவரே, ஆசீர்வாதம் எனக்குரிய, என் மேல இருக்கு, என்னோடுக்கு எனக்குள்ள நான் போற ஆண்டவரே, நீ என் மேல இருக்கு, என்னோடு எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கு வெற்றி தான் ஆண்டவரே, நீ வியாபாரம் பண்ற வெற்றி ஆண்டவரே, இன்னைக்கு கடையை திறக்கும் போது வெற்றி, இன்னைக்கு வெற்றி ஆண்டவரே. ஆண்டவரே நோ 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 நோ, இன்றைக்கு அற்புதம் நடக்கும். சாதிகளை வசப்படுத்துற ஆண்டவர், ஜனங்களை கீழ்ப்படுத்துற ஆண்டவர். இன்னைக்கு வியாபாரம் ஓஹோ நடக்கும், ஓஹோ நடக்கும். எப்படி இருக்க காலில் நல்ல நாள், இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். தேவன் மேல இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். வெங்கல கதை உடைக்கிற எனக்குள்ள இருக்கிறார். இதனால ஆசீர்வாதமா இருக்கும், இதனால அற்புதம் நடக்கும் சொல்லிட்டு இருந்தா. இப்படி சொல்லி சொல்லி விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அருமையானவர்களே, தூதர்களை வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க, தேவ தூதர்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை விட்டுட்டு என்ன செய்ய போறோமோ தெரியல, என்ன பண்ண போறோமோ தெரியல, எப்படி ஓட போதோ தெரியல, இந்த மாசத்தை எப்படி தள்ள போறோமோ தெரியல, பிசாசு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆஹா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீங்கள் நீதிமான்கள். சரி, இங்க என்ன சொல்லுகிறேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க, அது விசுவாசத்தினால ஆகும் நீதியே சொல்லிட்டு 36 வசனம், ரோமர் 9:31 அடுத்த வசனத்தை பார்க்கிறேன் பாருங்க. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அப்ப இஸ்ரவேலர் என்ன, அவங்க ரொம்ப ஆசாரமாக தலைமுறையாக எங்க தாத்தா, எங்க பாட்டை, எங்க பாரம்பரியம், எங்க அவரை அப்படி தாக்கம், எங்க எலியாவை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க, எங்களோட கலாச்சாரமாக்கும், நாங்க தலைமுறை எங்களோட பாரம்பரியத்தை மாற்ற மாட்டோமாக்கும். அதான் சொல்றாரு. அவர்கள் அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் வந்து தச்சண்டியமாக உபதேசங்களுக்கு வேண்டாமாக்கும். இது மரியாள் மகளுக்கு என்ன தெரியும்? மோசையோடு கர்த்தர் பேசினார், வானத்திலிருந்து மன்னா வந்தார், இவர் எங்கிருந்து வந்தாலும் தெரியாது, ஏதோ பேசுறாரு, அதோ அற்புதம் நடக்குது, மக்களை வஞ்சிக்கிறாரு, பிசாசை வச்சு பண்றாரு, இப்படி எல்லாம் குழப்பிட்டு இருந்தாங்க. அருமையானவர்களே, என்ன வாசிக்கிறோம்? நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அடையவில்லை. ஏன் அடையல? அவர்கள் விசுவாசம் அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரிகள் அதை தேடினபடினால் அதை அடையவில்லை, எடினார்கள். ஜெபிக்கலாமா? தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவை அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நீதிமான். அந்த நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், அந்த நீதி எப்படி கிடைக்கிறது? அது இலவசமாக கிடைக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கின்ற பொழுது அது பிரமாணத்தின் கிரியைகளால் அல்ல, அது இலவசமாக கிடைக்கிறது என்ற வேத சத்தியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் விளங்கி அப்படியானால் நீதியான இந்த நீதிமான் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த வேதத்திலிருந்து கண்டுபிடித்து அதை விசுவாசித்து அதையே சிந்தித்து அதையே பேசி அதையே கண்மனால் வைத்து எல்லா அந்த நீதிமானுக்குள்ள எழுதப்பட்ட வாக்களிக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த உலகத்தில் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, வீட்டுக்கு ஆசீர்வாதமாக, ஆண்டவரே இந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமாக, உம்முடைய ஜனங்கள் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று ஆண்டவரே சகல நல்வாழ்வும் பெற்று ஆண்டவரை விருத்தி அடைவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த விதத்தில் அவர்கள் செபிக்கட்டும், அவர்கள் வசனத்தை விளங்கி அவர்கள் தகப்பன உம்மிடத்தில் கேட்கட்டும். ஆண்டவரே, எல்லா நன்மையும் பெறட்டும். நீதிமானுக்கு சுகத்தை அனுபவிக்கட்டும், நீதிமான வெற்றியை அனுபவிக்கட்டும், நீதிமானுக்கு விருத்தியை அனுபவிக்கட்டும். பிரகாசம் மனக்கண்களை தாரும். கனவு மகிமை போழ்ச்சி அத்தனையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீதிமானுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் குற்றமற்றவர்கள், நீங்கள் கண்டிக்கப்படாதவர்கள். ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. தொடர்ந்து கேளுங்கள். சந்தேகம் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நாளை இதே நேரத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.